வணக்கம் ஜப்னா. டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய டிவிஎஸ் கிங் இந்த இணையத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஜப்னாவில் நிறைய பேர் கதைச்சு கொண்டு போகிற விஷயம் டிவிஎஸ் கிங் இந்த ஆட்டோ சம்மந்தமாக. ஜப்னாவில் இருக்கிற இப்போ இந்த டவுனில் நிறைய ஆட்டோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாகவே இந்த டிவிஎஸ் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் அதே மாதிரி டிவிஎஸ் கிங் வந்து எவ்விதமான ஒரு நல்ல அனுகூலத்தை வந்து மக்களுக்கு தருது, கஸ்டமருக்கு தருது. நீங்கள் டிவிஎஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறபடியாக கொள்வனவு செய்கிறபடியாக எவ்வாறான ஒரு வசதியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது இந்த வீடியோ நான் உங்களுக்கு தர தயாராகும். ஆட்டோக்கள் வந்து நம்ம விலை கூடி இருக்கு. என்ன மாதிரி என்னென்ன விலையெல்லாம் வந்திருக்கு இப்போ? அரவிந்தன் இப்போ சொன்னால் ஆட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு முதல்ல எங்களுக்கு 17,50,000 தான் ஆட்டோ ப்ரைஸாக இருந்தது. அரசாங்கம் விதிக்கக்கூடிய அந்த அறிமுகப்படுத்திய அந்த ரைட்டோட அந்த வரியோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சம் கூடி 18,50,000 நீங்கள் ஆட்டோ கொள்வனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுடைய நாடு நிலைமை வந்து எவ்வாறா போய்கொண்டு சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியாது. ஆகவே எதிர்வர காலத்தில் இன்னும் வந்து கூடக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இருக்கலாம் இல்லாம போலாம். ஆகவே எந்த ஒரு வாகனத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணா இருந்தாலும் வந்து தாமதிக்காது நீங்கள் உடனே இந்த ஒரு வாகனத்தை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு அது சரியான விலையாக இருக்கக்கூடிய. அதை விட தச்சமயம் 1 லட்சம் விலை கூடி இருக்கு. தற்சமயம் வந்து 1 லட்சம் விலை கூடி இருக்குது. அதை 1 லட்சம் விலை கூட்டினபடியாக உங்களுக்கு 17,50,000 எடுக்க வேண்டிய ஆட்டோ வந்து இப்போ 18,50,000. அதோட இப்போ புது ஆட்டோங்களுக்கு லீசிங் என்ன மாதிரி? லீசிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தில் முதல்ல வந்து 50% தான் டவுன் பேமெண்ட்டாக வச்சுருந்தாங்க. உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் பெருமதியான வாகனத்தில் இருக்குது 5 லட்சம் கட்ட வேண்டிய மாதிரி தான் இருந்தது. இப்போ அந்த லீஸை வந்து 40% ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் 60% டவுன் பேமெண்ட் வந்து நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் டிவிஎஸ் நீங்கள் ஒரு ஆட்டோ கொள்வனவு செய்ய வேண்டியதாக இருக்கா 11,21,000 25,000 காசு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கட்ட வேண்டியது. 11,25,000 11,25,000 ஓகே கட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக போட்டு அதுக்குள்ள நீங்கள் ஆட்டோவை நீங்கள் கொள்வனை செய்து வரலாம். உண்மையாகவே ஒரு விதத்தில் பார்க்க போனால் இந்த 11,25,000 நீங்கள் டவுன் பேமெண்ட்டை கட்டி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக வருகின்ற இந்த வட்டி அந்த இன்ட்ரெஸ்ட் அது சம்மந்தமானதும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதை விட இப்போ லீசிங் எடுக்க வேணுமென்று நீங்கள் ஒழுங்கு பண்ணி கொடுப்பீங்களா? இங்கேயே இருக்கா? கட்டாயம். இப்போ நாங்கள் ரெண்டு விதமான பாதையில் போகிறோம். கஸ்டமருக்கு ஒரு சில லீஸ் கம்பெனி வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அப்படியான கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் லீஸ் கம்பெனியோட கதைச்சு அவங்க ஆஃபீஸரோட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அப்படி இல்லை அது சம்மந்தமாக உங்களோட இன்ஜினியர் சொன்னால் நீங்கள் ஷோரூமுக்கு நீங்கள் வர பட்சத்தில் உங்களுக்கு சரியான ஒரு தெளிவோடு தருவோம், தெளிவான ஒரு கருத்து தருவோம். அந்த தெளிவை பெற்று கொண்டு நீங்கள் எந்த லீஸ் கம்பெனியோட நீங்கள் செய்யப்படுறோம் நீங்கள் அப்படியே செய்யலாம். இல்லை உங்களுக்கு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து நீங்கள் எதுக்கு ஸ்டாஃப் செய்து தருவாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சில லீஸ் கம்பெனி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த டிரைவில் கட்டிப்போம். அதை விட இப்போ எடுக்க வேணும்னு சொன்னால் புக்கிங்கள் இல்லை தானே? இப்போ வந்து புக்கிங் வந்து வேணா புக்கிங் எல்லாம் வந்து எங்களுக்கு விலை கூடின சந்தர்ப்பத்தில் நிறைய புக்கிங் வந்தது. அதெல்லாம் கொடுத்து முடிஞ்சிடும். இப்போ புக்கிங் இல்லாமல் தான் போய் கொண்டிருக்கு. ஆகவே நீங்கள் எங்களை டிவிஎஸ் பொறுத்தளவுக்கு பச்சை சிவப்பு நீலம் கருப்பு இந்த 4 விதமான ஆட்டோவும் வந்து இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இந்த இப்ப வந்த ஆட்டோ கூட கடைசியா ஒரு 15 ஆட்டோ வந்தது லாஸ்ட் வீக்ல. அதுக்கு எல்லாம் விற்க முடிஞ்சு மிச்ச இதுதான் இருக்குது. இதுலயும் 3 புக்கிங் இருக்குது. ஆகவே நீங்க அப்படி லீஸ் நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னா எங்களுக்கு முன்ன பதிவு செஞ்சு போட்டு நீங்க எடுக்கணும். ஆனால் புக்கிங் இல்லை, நார்மலா எடுக்கக்கூடியதா இருக்கு. நார்மலா போகக்கூடிய மாதிரி இருக்குது. கலர் டிபெண்ட் பண்ணி இருக்குது. நீங்க இப்போ பச்சை கலர் அப்படியே எடுத்துன்னு சொன்னா ஜப்னா பொறுத்த அளவுக்கு இது கொஞ்சம் பாஸ் மூவிங்கா இருக்குது. அதான் வேற கலர் பண்ணி நீங்க ஷோரூம் எடுக்கலாம். நீங்க அந்த டைம்ல வர பட்சத்துல வந்து நீங்க ஷோரூம்ல இருந்தா அதை எடுத்துக்கொண்டு போகும். அதை விட இப்போ ஆட்டோக்கள் என்னென்ன இப்போ வித்தியாசங்களில் வருது வடிவமைப்புகள்? வடிவமைப்பில் டிவிஎஸ் கிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல இருந்த ஆட்டோவோட இப்போ இந்த ஆட்டோ நீங்கள் நிறைய எஃப்னா பாதையில் பார்த்துருப்பீங்க. நிறைய வித்தியாசமும் நிறைய வரக்குள்ளேயே ஒரு வடிவான ஒரு ஆட்டோவாக தான் வருது. முக்கியமாக வந்து 3 விதமாக இந்த ஆட்டோ வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. சேஃப்டி, ஸ்பேஸ், அதே மாதிரி கொஞ்சம் ஒரு வடிவான லுக்கில் வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இப்போ வர்றது கொஞ்சம் அழகான தோட்டத்தில் வருது. அந்த தோட்டத்தில் டிவிஎஸ் 3 லோகோ மாற்றிருக்கிறாங்க. அதோட ஒரு நல்ல ஹெவியான ஹெவியான இந்த லோகோ வந்து வித்தியாசத்தில் வருது. அந்த லோகோ வித்தியாசத்தில் இருக்குது. அதே மாதிரி ஹெவியான ஒரு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஹெவியான ஒரு தாரம் கொடுத்துருப்பாங்க. அதாவது கூடுதலாக லோட்டல் இருக்கும். அதை விட உள்ளுக்கும் கொஞ்சம் இடம் வசதி கூடுதலான இப்போ ஒரு இடம் பெரிய இடம் கொண்டதாக இருக்குது. கூடுதலாக இருக்கும். அதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 3 பேர் பின்னிக்கும் போது நல்லா தாராளமாக இருந்து போகலாம். அதே மாதிரி அவங்கள ஒரு சில பேர் இருந்தாலும் வந்து ஹைட்டான ஆக்களுக்கு வந்து மேலே நல்ல உயரமாக இருக்கக்கூடிய மாதிரி வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டிரைவருக்கு வந்து அவர் வாகனத்தை செலுத்தும் போது அவருக்கு எந்த ஒரு அசௌகரியம் ஏற்படாமல் நல்ல ஒரு ஈஸியான ஒரு டிரைவை வந்து அவர் மேற்கொள்ளலாம். பின்னுக்கு ஒரு பெரிய அந்த சேர்மன சீட் கொண்டு வருது, அகலமாக இருக்குது. அதே மாதிரி பேஸும் வந்து நல்ல அகலமாக இருக்குது. அகலமாக இருக்குது. டிரைவர் நல்ல ஒரு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நாங்கள் வாகனத்தை செலுத்தலாம். அதை விட இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாம் பட்டன் தானே? ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே பட்டன். அதை விட 2 பாக்ஸ் வருது. 2 பாக்ஸ் வருது. இந்த ரேடியோ எல்லாம் இருக்குது தானே? ரேடியோ இருக்குது. எஃப்எம் ப்ளூடூத் வச்சிருக்காங்க. சாதாரண நார்மல் வந்து வச்சிருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு வாகனத்தில் வந்து இருக்கக்கூடிய சவுண்டில் வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வீல் ஒன்று தருவாங்க, டூல் பாக்ஸ் தருவாங்க.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேட்டரி புல்லர் ஒன்று தருவாங்க. அதே மாதிரி ஒரு லொக் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வைக்கிற பாக்ஸ் ஒன்று தந்துருக்காங்க. இது வந்து லொக் பண்ணலாம். அதாவது நீங்க வீட்டுல இருக்கிற அந்த எலிகள், பூனைகள், நாய்கள் அதுல வந்து பாதுகாத்து போடலாம். அதே மாதிரி இருந்து பாதுகாத்து அடிவா இருக்கும் பார்க்க அழகான ஒரு வண்டியா தான். அதை விட இந்த சேஃப்டி கதவு வந்து இப்ப வர்ற ஆட்டோக்களுக்கு கூட வருது. சேஃப்டி கதவு இருக்கிறபடியே உண்மையா வீட்டுல இருக்க செல்ல பிராணியில இருந்து உங்களோட வாகனத்தை பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல இருக்கிறாங்க சின்னாக்கள் உள்ளுக்கு தான் சேஃப்டி கதவு இருக்கிற மூலமா அவங்களோட பாதுகாப்பு இன்னும் வந்து அதிகம். அதை விட இப்ப இது வாரண்டி என்ன வாங்கி கொடுக்குறீங்க? வாரண்டி வந்து நாங்க 2020 கொடுக்குறோம். 20,000 கிலோமீட்டரும் 20 மாதம் வாரண்டி போயிட்டு வருது. இது மட்டும் இல்லை எல்லா ஆட்டோவும் அப்படிதான் போகுது. நீங்க 20,000 கிலோமீட்டரும் அதே மாதிரி 20 மாதமும் நீங்க அந்த வாரண்டி வந்து கிடைக்கும். அதுல இருந்து ஸ்பீடோமீட்டர்ஸ்ல இருந்து கார்பரேட்டர்ல இருந்து எல்லாத்துக்கும் வாரண்டி. அதோட இப்ப சர்வீஸ் என்ன மாதிரி? சர்வீஸ் வந்து முதல் 2 சர்வீஸ் நாங்கள் ஃப்ரீ சர்வீஸாக கொடுக்குறோம். ஃப்ரீ சர்வீஸ் வந்து ஓட்டோ சர்வீஸ் ஃப்ரீ. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மெட்டீரியல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணக்கூடிய பண்ணுவோம். ஒரு யூஸ்வலாக வந்து இதுக்கு முதல்ல எப்படி ஒரு சர்வீஸுக்கு போகணும் அதே மாதிரி தான். அது மாதிரி அதுக்கு பிறகு ஸ்பியா பார்ட்ஸ் வந்து ரெகுலராக நிறைய இடங்கள்ல வந்து ஸ்பியா பார்ட்ஸ் வந்துருக்கு. சர்வீஸ் சென்டரில் ஸ்பியா பார்ட்ஸ் இருக்குது. குறைந்த விலையில் டிவிஎஸ் ஸ்பியா பார்ட்ஸ் இருக்கிறபடியாக வந்து மெயின்டெனன்ஸ் வந்து விலை இலகுவாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 18,50,000 கொடுத்து போனாலும் உங்களுக்கு வந்து அந்த காசை குறுகிய காலத்தில் வந்து உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து குறைவான இருக்கிறபடி. அதோட பெட்ரோல் அப்படி நல்லா பாவிக்கும். பெட்ரோல் வந்து டிவிஎஸ் பொறுத்தளவுக்கு ஒரு லிட்டருக்கு வந்து 30+ வந்து பேசுவோமே. பெட்ரோல் வந்து ஒரு டிரைவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அவர் எப்படி ஓடுறாரோ எப்படி அந்த வாகனத்தை பாய்ச்சோ அதை பொறுத்து தான் இருக்கு. அது நாங்கள் சஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் 30 கிலோமீட்டருக்கு அதிகமாக வேலை செய்யலாம். 34 அதோட நார்மல் கார்பரேட்டர் மாடல் தானே? நார்மல் கார்பரேட்டர் மாடல். நார்மலாக கார்பரேட்டர்லாம் வருது. எங்கள்கிட்ட ஃபியூச்சரில் வந்து டிவிஎஸ் அடுத்தது வந்து இன்ஜெக்டர் பம்ப் வரப்போகுது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் த்ரீவிலும் வரப்போகுது. அதுக்கு நாளைக்கு அடுத்தடுத்த மாதத்தில் நாங்கள் லான்ச் பண்ணக்கூடிய மாதிரி எலக்ட்ரிக் வருது. அது வந்தாலும் எங்களுக்கு கார்பரேட்டர் நீங்கள் எடுக்கலாம், இன்ஜெக்டரும் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இவி எலக்ட்ரிக்கல் வாகனம் எடுக்கலாம். இப்போ இந்த ஆட்டோக்கள் எடுக்கிறேன்ட்டு அது சொன்னால் இப்போ என்ன மாதிரி உங்கள் நம்பர் அவருக்கா சொல்லுங்க. என் பேர் வந்து லோகேஷ். நாங்கள் வந்து பார்க்குறேன். எந்த ஃபோன் நம்பர் வந்து நம்ம கீழே வந்து தரேன், நீங்கள் நோட் பண்ணி கொடுங்க. 077 18 76 705. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட புக்கிங்ஸ் அதே மாதிரி உங்களோட இன்குவாரிஸை நீங்கள் தரலாம் வந்து. அப்படி உங்களுக்கு ஆட்டோ வந்து இந்த ஷோரூமில் இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஷோரூமில் இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் பண்ணி வேறு எங்கே அவைலபிளாக இருக்கோ அங்கேருந்து எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதுவும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவருக்கு நீங்கள் எனக்கு. அதை விட இந்த கடை வந்து யசோ மோட்டர்ஸ், இது யசோ மோட்டர்ஸ் யாழ்ப்பாணம் கீழ்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்போ சைடில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட் உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதே நேரம் ஷோரூமில் இல்லாத கார் வந்து நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொன்னால் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஷோரூமில் வந்து நான் உங்களுக்கு இந்த ஆன்சர் பண்ணி தரக்கூடிய மாதிரி. அதை விட இப்போ ஆட்டோக்கள் எடுக்க வேணும்னு சொன்னாலும் நீங்கள் ஏற்கனவே அந்த நம்பரை கூட நான் புக் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்குது. கலர்கள் எதுவும் வித்தியாசப்படுமாண்டா கொஞ்சம் லேட் ஆகும். நான் விரும்பின கலர்கள் சிலது. நீங்கள் கலர் வித்தியாசப்பட்டாலும் ப்ரைஸில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரே ப்ரைஸ் தான். நீங்கள் இப்போ நான் கூடுதலாக வந்து ஆர்டர் பண்ணுறது எல்லாமே கூடுதலாக க்ரீன் கலர். அதே மாதிரி மெட்ட அதே க்ரீன் கலர் மட்டும் இல்லை, அதே மாதிரி ப்ளூவும் போகுது, அதே மாதிரி ரெட் கலரும் போகுது, பிளாக்கும் போகுது. ஆகவே உங்களுக்கு எது தேவையான கலர்னு சொன்னால் நீங்கள் ஷோரூமில் வந்து பாருங்கள். ஷோரூமில் இல்லாத பட்சத்துக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கடைசி ஆட்டோன்ற விலை வந்து 18,50,000 ரூபா. தச்சமே 1 லட்சம் விலை கூடி இருக்கு. 18,50,000 ஆட்டோன்ற விலை உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 21,000 ஆகும். 18,71,000 கேஷ் ப்ரைஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் போட மாட்டோம். ஓகே, நன்றி. இந்த சந்தி வந்து லிங்கம் கூழ்வார் இருக்குது. அது அதாவது கீழ்ஸும் இருக்குது. இதால் வந்து ஃப்ளக் டவர் ரோட். இதெல்லாம் இப்போ நீங்கள் நேரடியாக வந்து எடுக்க வேணும்னு சொன்னாலும் இதே அட்ரஸுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி வீடியோ பார்த்தமே.